ஸ்டூடெண்ட்ஸ் 9th வந்துட்டீங்க, எல்லாரும் 10th வந்துட்டீங்க, 11th வந்துட்டோம், எல்லாரும் 12th வந்துட்டீங்க. இது வரைக்கும் எல்லாரும் சின்ன பிள்ளையா இருந்தாச்சு. இந்த ஒரு வருஷம் படிச்சீங்கன்னா இப்பல இருந்தே படிக்க ஆரம்பிச்சாதான் இந்த ஒரு வருஷம் ஜாலியா இருந்துக்கலாம்னு நினைக்காதீங்க. நல்ல குரூப் கிடைக்கும், லைஃப் நல்லா இருக்கும். நல்ல காலேஜ் கிடைக்கும், அதான் லைஃப் நல்லா இருக்கும். இதுதான் உங்க லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான இயர். லைஃப் நல்லா இருக்கும். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டு இனிமேல் லைஃபை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஜென்ரலா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற நிறைய கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லாமே வந்து டீபங்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். The first thing is that காலேஜ் வந்துட்டோம் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. நீங்க இந்த 4 வருஷமும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். மோஸ்ட்லி உங்க காலேஜ் ஸ்டாஃப் அது மாதிரி பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் படிச்சாதான் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அட்வைஸை போட்டிருப்பாங்க. சம் எக்ஸ்டென்ட் ட்ரூ. நீங்க கொஞ்சம் படிச்சுதான் ஆகணும். சினிமால காட்டுற மாதிரி காலேஜை கட்டடிச்சுட்டு படத்துக்கு போறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். பட் டு சம் எக்ஸ்டென்ட் தான் உங்களால பண்ண முடியும். அண்ட் சில காலேஜஸ்ல மட்டும் தான் பண்ண முடியும். நிறைய காலேஜஸ் வந்து இன்னும் ஸ்கூல் மாதிரி வச்சிருப்பாங்க. காலேஜ் கேம்பஸ்ல பொண்ணுங்க பசங்க பேசவே கூடாது. அண்ட் அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல there is nothing that you can do about it. அடுத்து என்ன விஷயம்னா, நீங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப பயோ மேத்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அண்ட் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. சிஎஸ்ஓ, ஐடிஓ அல்லது இப்போ புதுசா ஏஎம்எல்ல இருந்து நிறைய கோர்ஸ் வந்து இருக்கு இல்லையா. நம்ம வந்து ஸ்கூல்ல பயாலஜி படிச்சோமே, இங்கெல்லாம் ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு விட்டு வந்தவங்க நம்மளோட அஹெடா இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. திஸ் இஸ் நாட் ஆக்சுவலி ட்ரூ. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ல சின்சியரா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2, they will start from scratch. பேசிக்ல இருந்து தான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதை பத்தி வரி பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நிறைய பேர் பயோமேத்ஸ்ல இருந்து வந்து ரொம்ப ஹை பேக்கேஜஸ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. இட் இஸ் நாட் சம்திங் தட் யூ ஷுட் பி ஒரிட் அபவுட். அண்ட் ஃபர்ஸ்ட் செம்ல மோஸ்ட்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேம் சப்ஜெக்ட், சிமிலர் சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த டைம்ல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, அதர் டிபார்ட்மெண்ட் பசங்க எல்லா பசங்க கூடயும் கிரியேட் பாண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் தட் வில் ஹெல்ப் யூ அண்ட் டேக் யூ டு அ லாங் வே. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப இதுதான் பேட்டர்ன், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் 5 மார்க்ல கேட்பாங்க, இதெல்லாம் 2 மார்க்ல கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க சொல்லுவாங்க. பட் தட் இஸ் நாட் கோயிங் டு பி ஹேப்பனிங் ஹியர் இன் காலேஜ். இதுல வந்து உங்களுக்கு கோர்ஸ் அவுட்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் இருக்கும். ஸோ பேசிக்லி அந்த கோர்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே அதுல வந்து வச்சிருப்பாங்க. இந்த சப்ஜெக்ட் அதுல வந்து இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் த கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை உங்க ஸ்டாஃப்ட இருந்து கேட்டு வாங்கிக்கோங்க. அதுபடி நீங்க படிச்சீங்கன்னா யூ கேன் கிராக் த எக்ஸாம்ஸ் அண்ட் கெட் குட் கிரேட்ஸ் ஈஸிலி. ஸோ அதுல கோர்ஸ் அவுட்கம்னு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. தோஸ் வில் பி டெஃபினெட்லி ஆஸ்க்ட் இன் யுவர் எக்ஸாம்ஸ். ப்ரொஃபசர்ஸ் என்னதான் வந்து லெக்சர் எடுத்தாலுமே நீங்க உங்க சைட்ல இருந்து போடுற எஃபர்ட் சிக்னிஃபிகன்ட்லி அதிகமா இருக்கணும் உங்க ஸ்கூலை கம்பேர் பண்றப்ப. அதுக்காக எல்லா நேரமும் படிங்க அப்படின்னு சொல்லல. எக்ஸாம் டைம் அரௌண்ட் தட் ஒரு 2 or 3 வீக்ஸ் வந்து நீங்க படிச்சாலே யூ வில் பி ஏபிள் டு கெட் குட் கிரேட்ஸ். ஸோ அதை ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. யூ ஷுட் ஆல்சோ கெட் good skills that you have to develop in order to excel in your career. So the good skills நான் என்ன சொல்ல வரேன்னா, கோடிங் வந்து apart from your curriculum உங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங்கோ பைத்தானோ இருக்கு, that is fine. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க பர்சனலா லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. டெய்லி ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து நீங்க இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ கோ அ லாங் வே. ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ண போகுது. இது உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியை பில்ட் பண்ணும். அண்ட் கான்ஸ்டன்டா நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ண you will be able to crack good companies when it comes to placements. யூசுவலா நம்ம மூவிஸ்லாம் பார்த்தா எத்தனை அரியர் அப்படிங்கறத வந்து ஒரு பெருமையான விஷயமா நினைப்போம். இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்டரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி, ஆளா நானே இருந்துட்டு போறேன். அரியர்ஸ் ஆர் நாட் கூல். அரியர்ல இருக்க பெரிய பிரச்சனைனா பிளேஸ்மெண்ட்னு வர்றப்ப எங்களுக்கு ஹிஸ்டரி ஆஃப் அரியர் இருந்தாலும் ஸ்டாண்டிங் அரியர் இருந்தாலும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய கம்பெனி சொல்லுவாங்க. ஸோ டெஃபினெட்லி அரியர்ஸ் ஆர் நாட் கூல். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை மாத்திக்கோங்க. அண்ட் ஆல்சோ சிஜிபிஏ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. டு சம் எக்ஸ்டென்ட் அது இல்லை தான். சிஜிபிஏவோட உங்க டேலண்ட் முக்கியம் தான். பட் கேம்பஸ் இன்டர்வியூன்னு வந்துட்டா நிறைய கம்பெனி சிஜிபிஏக்கும் ஒரு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, ஒரு 8.5 அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க. யூ வில் கிராக் எனி கம்பெனிஸ். எந்த கம்பெனி உங்களை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க இஃப் யூ ஹேவ் அ சிஜிபிஏ ஆஃப் 8.5. அதுக்கு மேல போறது இஸ் குவைட் பாயிண்ட்லெஸ். சில பேர் வந்து 10 சிஜிபிஏ எடுக்கணும்லாம் ஆர்வமா இருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு ட்ரை பண்ண சொல்ல, நான் 8.5 மெயின்டைன் பண்ணீங்கன்னா யூ ஆர் சூப்பர் குட். பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த டிகிரி இட் செல்ஃப். ஸோ டிகிரிக்காக, காலேஜ்க்காக அண்ட் மார்க்ஸ்க்காகன்னு நீங்க ஃபோக்கஸ் பண்றது ஓகே தான். பட் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு 8.5% அந்த லெவலுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை தாண்டி ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. ஃபோக்கஸ் யுவர் எனர்ஜி அண்ட் யுவர் டைம் மோர் ஆன் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஸ் வெல். நீங்க கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுங்க, ப்ராப்ளம் சால்விங் நிறைய பண்ணுங்க, டிஎஸ்ஏ கத்துக்கோங்க. இது எல்லாமே வில் ஹெல்ப் இன் யுவர் பிளேஸ்மெண்ட்ஸ். அண்ட் இதெல்லாம் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காலேஜ் கரிக்குலம்ல இருக்கிறதுக்கு சிமிலரான விஷயங்கள் தான். பட் இதுக்கு நம்ம தனியா ஒர்க் பண்ணணும். பிகாஸ் காலேஜ்ல இருந்து இதுக்கான எஃபர்ட் வந்து
கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் போட வேண்டிய எஃபர்ட் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் திஸ் ரைட் ஃப்ரம் டே ஒன். நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணதுலேருந்தே இதுக்கான ஒர்க்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கம்பெனியில் பர்டிகுலராக ஃபிக்ஸியேட் ஆகாதீங்க. நிறைய கம்பெனிஸ் வரும் அண்ட் ரொம்ப நிறைய கம்பெனிஸ் ஹாவ் ரியலி குட் பேக்கேஜஸ். ஆனால் இப்போ நம்ம ஓரளவுக்கு இந்த Tier 2 Tier 3 காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜோஹோ எடுத்துப்பாங்க. ஜோஹோ இஸ் த ஒன்லி குட் கம்பெனிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் கோ அண்ட் ஃபால் பிஹைண்ட் தட். ஜோஹோ இஸ் அ ரியலி குட் கம்பெனி, தேர் இஸ் நோ டூ வேஸ் அபவுட் இட். ஆனால் அது இல்லாமல் ரொம்ப நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஜோஹோவோட சிக்னிஃபிகன்ட்லி அதிகமான பேக்கேஜ் கொடுக்குற கம்பெனிஸ். ஸோ இந்த ஒரு கம்பெனி தான் இங்கே தான் போவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ்க்கு வராதிங்க. தட் இஸ் செட்டிங் யுவர் செல்ஃப் அப் ஃபார் டிசப்பாயின்மெண்ட். நல்ல பேக்கேஜ்ல போகணும் அப்படிங்கறத நினைங்க, அதை நோக்கி ஒர்க் பண்ணுங்க. பட் டோன்ட் ஃபிக்ஸேட் யுவர் செல்ஃப் ஆன் ஒன் சிங்கிள் கம்பெனி. சீனியர்ஸ் ஆர் ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட் when it comes to college. ஒன்று நீங்க ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ண போறீங்க, அல்லது எந்த ஃபேக்கல்ட்டிக்கு எந்த மாதிரி டாக்கிள் பண்ணணும், எந்த ஃபேக்கல்ட்டி எந்த மாதிரி நோட்ஸ் கொடுப்பாங்க, எந்த ஃபேக்கல்ட்டி எப்படி கிரேட் பண்ணுவாங்க உங்க பேப்பர்ஸ்ங்கிறது மாதிரி நிறைய இன்சைட்ஸ் உங்க சீனியர்ஸாலலாம் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ சீனியர்ஸோட ஒரு நல்ல கனெக்ஷன் பில்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சம்வேர் டவுன் த லைன் நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட்டுங்கிற மாதிரியான விஷயங்கள் வர்றப்ப ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இல்லாம அவங்க ஆல்ரெடி ஒரு கம்பெனில இருக்கிறாங்கிற பட்சத்துல உங்களுக்கு ரெஃபரல் போட்டு அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும் வித் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ பில்ட் அ ரியலி குட் கனெக்ஷன் வித் யோர் சீனியர்ஸ். அண்ட் இந்த மாதிரி சீனியர்ஸோட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா என்ன இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கும். இப்போ உங்க காலேஜ்ல வந்து கல்ச்சரல்ஸ் நடத்துறாங்கன்னா கல்ச்சரல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கோடிங் கிளப்ஸ் ஆர் வேற ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ்லாம் இருக்குன்னா அந்த மாதிரியான கிளப்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. யூ வில் ஹாவ் டைம் ஃபார் தீஸ் திங்ஸ். டைம் இதுக்கெல்லாம் இருக்காதுன்னு இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் இஸ் டைம் டு டூ தீஸ் திங்ஸ். இது எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் இதுதான் கரெக்டான டைம். ஸோ என்ன இருந்தாலும் வாலண்டியர் இட் அண்ட் அதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ரொம்ப ஷையா வாலண்டியர் பண்ணாம அப்படியே ஒடுக்கமா இருந்துடாதீங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வாலண்டியர் பண்ணி இன்ட்ராக்ட் பண்றப்ப உங்க ஒரு பீப்புள் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். அண்ட் இது வந்து உங்கள் கம்பெனில போய் ஒர்க் பண்றப்போ இந்த பீப்புள் ஸ்கில்ஸ் வில் ரியலி ஹெல்ப். உங்களுக்கு ஸ்டேஜ் ஃப்ரைட் இருந்துச்சுன்னா அதுவுமே வந்து இதுல ரெக்டிஃபை ஆகும். ஸோ interact with seniors and involve yourself in a lot of extracurricular activities as well. இந்த எக்ஸிபிஷன் ஆர் எக்ஸ்போஸ் ஆர் இந்த ஈவெண்ட்லாம் வந்து வரும் இல்லையா, அதாவது ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி டெமோ காட்டுறது ஆர் அதர் காலேஜ்ல போய் பண்றது அண்ட் நம்ம காலேஜ்ல வந்து கண்டக்ட் பண்ணி வேற அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருது. இந்த மாதிரியான விஷயங்களையும் ட்ரை டு கெட் அ ஸ்டால், ட்ரை டு கிரியேட் சம் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க. இட் இஸ் நாட் ரியலி தட் டிஃபிகல்ட் டு கிரியேட் ப்ராஜெக்ட்ஸ் ரைட் நவ். நிறைய கோர்சஸ் இருக்குது. இல்லைனாலும் கெட் த ஹெல்ப் ஆஃப் GPT ஆர் எனி AI அண்ட் பில்ட் சம்திங். இந்த மாதிரியான இடங்கள்ல யூ வில் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் நியூ பீப்புள் டு கனெக்ட் வித் அண்ட் ஆல்சோ ஆப்வியஸ்லி அண்ட் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் அண்ட் நிறைய விஷயங்களை பார்ட்டிசிபேட் பண்றப்போ முக்கியமான விஷயம் ஓடி வாங்க ட்ரை பண்ணுங்க. ஆன் டியூட்டி அட்டெண்டன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அப்பவே வாங்க ட்ரை பண்ணுங்க. ஸ்டாஃப் கடைசியில் பார்த்துக்கலாம் நிறைய நேரத்தில் தள்ளி விடுவாங்க. அண்ட் லாஸ்ட் நேரத்தில் நம்மளால அதுக்கு வாங்க முடியாது. அப்புறம் அட்டெண்டன்ஸ் லாக் ஆயிடக்கூடாது. அட்டெண்டன்ஸ் இஸ் ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட். 75% அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. கிளாஸை கட்டே அடிக்காதீங்கலாம் நான் சொல்லலை, தாராளமாக கட்டடிங்க. பட் 75% மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹாஸ்டல் வந்து சாப்பிட்டுட்டீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிளாஸ்க்கு போகணுமா, கட்டடிச்சு படுத்து தூங்கிடலாமா அப்படின்னு தோணும். கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க, நானும் அந்த மாதிரி தூங்கினவன் தான். பட் ட்ரை டு மெயின்டைன் 75% அட்டெண்டன்ஸ் அட்லீஸ்ட். நெக்ஸ்ட் அப் வி ஹேவ் குரூப் ஸ்டடி. அந்த மாதிரியான குரூப் ஸ்டடி கிடையாது, பட் குரூப்பா உட்காந்து படிக்கிற மாதிரியான குரூப் ஸ்டடி. ஓகே, ஸோ குரூப் ஸ்டடி வில் ஹெல்ப் யூ அ லாட். நம்ம நிறைய பேர் வந்து இருப்பாங்க இந்த மாதிரி, நான் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிச்சு மார்க் எடுத்துறவங்க இருப்பாங்க. அண்ட் அவங்க மட்டும் படிச்சுட்டு மற்றவங்க சொல்லி கொடுக்காம இருப்பாங்க. பட் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நீங்க சொல்லி கொடுக்குறப்ப யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் அ லாட் மோர் கிளியர்லி. அண்ட் குரூப் ஸ்டடி பண்றப்ப ஒரு அக்கௌண்டபிலிட்டி வரும். அதுல யாராச்சும் ஒருத்தங்க அதிகமான பயத்தோட இருப்பாங்க, அது படிக்கலாம் இது ரிவைஸ் பண்ணலாம் சொல்லுவாங்க. ஸோ தட் வில் மோட்டிவேட் யுவர் செல்ஃப் ஆஸ் வெல். ஸோ இந்த மாதிரியான குரூப் ஸ்டடி பண்றப்ப இட் வில் ரியலி ரியலி ஹெல்ப் யூ டு know a lot of these things. and சில பேருக்கு சில கான்செப்ட் பெட்டரா புரிஞ்சிருக்கும் நம்மளோட, அண்ட் அதுல இருந்து நம்மளால கத்துக்க முடியும். அண்ட் இது வந்து ஹாஸ்டலர்ஸ்க்கு ஒரு பெரிய பர்க் தான், பிகாஸ் குரூப் ஸ்டடி பண்றது ஈஸி. டே ஸ்காலர்ஸ்க்கு இது கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் டே ஸ்காலர்ஸ் பீப்புள் ஜென்ரலி வந்து தே ஹேவ் அ டெண்டன்சி இந்த மாதிரி படிக்கலன்னு சொல்லிட்டு நல்ல மார்க் வாங்குறது டே ஸ்காலர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையவே இருக்கு. விட்டுட்டு படிச்சு நல்ல மார்க் எடுக்கிற ஃப்ரெண்டு உங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வரும் ஃபர்ஸ்ட் இயர்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்செட்டிங்கா இருந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க. அது இப்போ வரும். உங்களுக்கு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் இருக்கிற ஒரு பிரிட்ஜ் மாதிரி கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த டிரான்சிஷன்ங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அண்ட் அதெல்லாம் பேசிக்ஸ் தான். ஸோ ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. ட்ரை டு கெட் ஃபேர்லி குட் மார்க்ஸ். பட் அதர் தன் தட் அது ரொம்ப பிரச்சனை இல்லை. அடுத்த செமஸ்டர்ல இருந்து அது ரொம்ப குறைஞ்சிடும். தட் வில் நாட் பி a big deal. நான் பர்சனலா கோடிங் ரிலேட்டடா ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா,
ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா கத்துக்கோங்க. ஐ பர்சனலி ரெக்கமெண்ட் சி ப்ரோக்ராமிங் பிகாஸ் உங்க காலேஜ் கரிக்குலம்லயும் சி ப்ரோக்ராமிங் இருக்கும் அண்ட் இட்ஸ் ரியலி குட் பிளேஸ் டு ஸ்டார்ட். உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் எல்லாமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் வித்வுட் unnecessary complexity. And I would recommend against Python unless உங்க காலேஜ் கரிக்குலம்ல இருக்கு அப்படின்னா ஃபைன். இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா நீங்க சி ப்ரோக்ராமிங் கத்துக்கோங்க because that is similar to a lot of other programming languages that you are going to learn. So அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் ரிலேட்டடா வேற என்ன கோர்ஸ் வேணும் அல்லது என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி இன்னொரு Q&A வீடியோ நான் செப்பரேட்டா பண்றேன். And college is the right time to make a hell of a lot of memories. ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போறதுல இருந்து குரூப்பா உட்காந்து படிக்கிறது வரைக்கும் காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல இருந்து நிறைய இடத்துல யூ கேன் பில்ட் a lot of memories. ஃபோன் எத்தனை காலேஜ்ல எடுத்துட்டு போய் விடுவாங்கன்னு தெரியல, பட் ட்ரை டு டேக் as much photos as possible. It will lighten up your day somewhere down the line. காலேஜ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் ரிலேட்டடான எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.